நொய்யு நொய்யுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. என்னத்தே கூப்பிட்டீங்களா? ஒரு நிம்மதியாக ஒன்றும் சாப்பிட முடியலத்தே. என்ன மருமகளே, என்னை விட்டு சிக்கன் சாப்பிட்றியா? தீபாவளிக்கு என்ன சேலை எடுக்கலான்னு சொல்லி நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னை விட்டு சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மருமகளே. எனக்கு ஒன்றும் இல்லையா மருமகளே? இருங்கத்தே, உங்களுக்கு நாளைக்கு செஞ்சு தரேன் தே சிக்கனு. எனக்கு வந்து தீபாவளிக்கு பட்டு புடவை வேணும் தே. நீங்கள் என்ன புடவை வேணாலும் எடுத்துக்கோங்க தே. எனக்கு பட்டு புடவை தான் வேணும். மருமகளே, நீ என்ன புடவை வேணாலும் எடு மருமகளே. உங்கள் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நீ என்ன பட்டு வேணாலும் எடு மருமகளே. எனக்கு ஒரு கவலை இல்லை மருமகளே. எனக்கு தேவையான புடவை நான் எடுத்துக்கிறேன் மருமகளே. ஏன் தே, எங்கள் அப்பா வீட்டிலேருந்து பட்டு புடவை எடுத்து கொடுக்குறதுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டு என்ன புடவை எடுக்கலான்னு கேட்டீங்களாத்தே? நீங்கள் எனக்கு ஒன்றும் எடுத்து தர மாட்டீங்களாத்தே? மருமகளே, இது உனக்கு தலை தீபாவளி. உங்கள் அப்பா வீட்டிலேருந்து தான் புடவை எடுத்துகிட்டு வரணும். நீ என்ன பட்டு புடவைனாலும் உங்கள் அப்பா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வா. நான் எனக்கு ஒரு புடவை, என் மகளுக்கு ஒரு புடவை எடுக்க போகிறேன். என்னத்தை, எனக்கு ஒரு பட்டு புடவை கூட எடுத்து தர மாட்டீங்களா? நான் எவ்வளோ அன்பா உங்களை பார்த்துக்கிறேன்ட்டு எனக்கு ஒரு புடவை கிடையாதா? மருமகளே, என்ன மருமகளே இப்படி அழுகிற? ஒரு சொட்டு கண்ணீரை காணுமே மருமகளே உன் கண்ணில். இவ்வளோ போலியான அழுகிறியா மருமகளே? போங்கத்தே, எனக்கு ஒரு புடவை வேணாம், ஒன்றும் வேணான்த்தே. நான் அழுகிறதே போலி அழுகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு ஒரு புடவை வேணான்த்தே. போங்கத்தே. என் மக வேறு ஊர்லேருந்து வர போகிறான். என் மருமக வேறு இப்படி அழுதுகிட்டு இருக்கா. என் மகளை கூட்டிட்டு போய் நான் புடவை எடுக்க போகணும். இவ வேறு அழுது பட்டு புடவை தான் வேணுங்கிறா. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. என்னம்மா அண்ணி அழுகிற சத்தம் வாசல் வரைக்கும் கேட்குது. நான் கூட என்னம்மா ஏதோ பயந்து போய் வேமா உள்ள வந்தேம்மா. நீ என்னன்னு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேம்மா. உங்கள் அண்ணி பட்டு புடவை தான் வேணும்னு என்கிட்ட கேட்குறா. இது அவளுக்கு தலை தீபாவளி. அவங்க அப்பாட்ட கேட்காம என்கிட்ட கேட்குறா. நான் உனக்கு ஒரு புடவை எனக்கு ஒரு புடவை எடுக்கலான்னு நினச்சேன். இவன் என் பட்டு புடவை வேணும்னு கேட்குறா. நான் என்னதே மகளை செய்கிறது? நீயே சொல்லு. சரிம்மா, நம்ம 2 பேருக்கும் பட்டு புடவை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு சாதா புடவை எடுத்துக்கிடுவோம். அவங்க அப்பா வீட்டில் பட்டு புடவையை வாங்கி தீபாவளி கட்டிக்கிடட்டும். நம்ம எடுக்கிறத ஆயுத பூஜை அன்னைக்கு கட்டிக்கன்னு சொல்லுமா. அவ்வளோதான் நம்மளால் முடியும். வாமா போவோம். அதுவும் சரிதான் மகளே. வா மகளே போவோம். நம்ம 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்துக்கிட்டு நம்ம மருமகளுக்கு சாதா புடவை எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்னக்கு இப்படி எடுத்துருக்கீங்கன்னு கேட்டான்னா, உங்கள் அப்பா வீட்டில் எடுத்துகிட்டு வந்த பட்டு புடவை வந்து நீ தீபாவளி கட்டுவேன். நாங்கள் 2 பேரும் சாதா புடவை எப்படி கட்டியிருக்க முடியும்னு சொல்லி நம்ம 2 பேரும் இந்த பட்டு புடவை கட்டிக்கிடுவோம் மருமகளே. அவளுக்கு சாதா பட்டு புடவை எடுத்து கொடுத்துருவோம். ஆமாம்மா, வாமா கிளம்புவோம். அண்ணி வெளியே வர முந்தி நம்ம 2 பேரும் போயிடுவோம். வாமா, கடைக்கு ஓடிட்டுருவோம். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கடையை வாங்கி வந்தேன். ஆமாம், இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே ஓடிக்கிருக்கு. இவர் காற்று வாங்க போனேன், ஒரு கடையை வாங்கி வந்தேன். அந்த கடையில் எல்லாருக்கும் பட்டு புடவை எடு மகளே. வா மகளே, நம்ம போவோம். இவருக்கு என்ன வேலை பாட்டு பாடிக்கிட்டு? எப்போ இங்கே பெரிய பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னென்னா காற்று வாங்க போனேன் கடையை வாங்கி வந்தேன்னு சொல்லிக்கிறீங்க. அப்படி என்ன மகளே பிரச்சனை ஓடுது? அண்ணி அம்மாட்ட பட்டு புடவை தான் வேணுங்கிறாங்க தீபாவளிக்கு. அவங்க அம்மா வீட்டில் கேட்காம நம்ம அம்மாட்ட கேட்குறாங்கப்பா. அந்த பஞ்சாயத்து தான் ஓடிக்கிறதுக்கு. இப்போ நானும் அம்மாவும் கடைக்கு எனக்கு அம்மாவுக்கும் பட்டு புடவை எடுத்துட்டு அன்னைக்கு மட்டும் சாதா புடவை எடுக்கிறதுக்கு போகிறோம்ப்பா. மகளே, அது சரியில்லை. உனக்கு அம்மாளுக்கு மட்டும் பட்டு புடவை எடுத்துட்டு மருமகளுக்கு சாதா புடவை எடுத்தேன்னா மருமக ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால நீங்கள் 3 பட்டு புடவை எடுத்துகிட்டு வாங்க. நான் சொல்கிறத கேளு மகளே. சரிங்கப்பா, அப்போ 3 பட்டு புடவை எடுத்துக்கிறேன்ப்பா. எனக்கு பட்டு புடவை, அம்மாவுக்கு ஒன்று, அன்னிக்கு ஒன்று, 3 பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்துடுறேன்ப்பா. என்னங்க நீங்கள் வேறு 3 பட்டு புடவை எடுக்க சொல்கிறீங்க? நமக்கு தானே செலவு அதிகம். மருமகளுக்கு அவங்க அப்பா வீட்டில் எடுப்பாங்கல்ல, நம்ம எதுக்கு வெட்டியில் எடுக்கணுமா? கும்படகேசி, அது சரியில்லை. நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும். உனக்கு மகளுக்கு ஒரே மாதிரி எடுத்துட்டு மகளுக்கு மட்டும் சாதா எடுக்காதீங்க. அது சரியில்லை. சரிங்க, 3 பட்டு புடவையாவது நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பணம் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. எனக்கு என்ன, பணத்தை கொடுங்க. சரி, இந்த கும்படகேசி 3 பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்துருங்க. மருமக என்ன கேட்டாலும் எடுத்து கொடுத்துரு. என்ன இது அவளோட தலை தீபாவளி. நம்ம வீட்டுக்கு வந்து 1 வருஷம் இப்போத்தான் ஆயிருக்கு. மருமகளோட மனசு நோகாமல் நடந்துக்கணும் கும்படகேசி. இந்த பணம். சரிங்க, நாங்கள் போய் 3 பேருக்கும் பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்துடுறோம். நீங்கள் வீட்டில் இருங்க. சரி, போயிட்டு வா கும்படகேசி. சரிங்கம்மா, வாங்க போவோம். அண்ணிகிட்ட சொல்ல வேண்டாம். நம்மளா போய் பட்டு புடவை 3 எடுத்துகிட்டு வந்து அன்னிக்கு எடுத்ததை சஸ்பென்ஸாக கொடுப்போம். அண்ணி நல்லா ஹாப்பி ஆயிடுவாங்கம்மா. வாங்கம்மா போவோம்.